உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம். அன்றாடம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம். குழந்தைகளுக்கு இருமல் என்று வருகின்ற பொழுது, குறிப்பாக 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு 5 மிளகை எடுத்து லேசாக வறுத்து அதை பொடித்து 1/4 டம்ளர் நீரில் இட்டு நன்றாக காய்ச்சி பாதியாக்கி அதனோடு 10 ml தேன் கலந்து தினம் 2 வேளை உள்ளுக்கு புகட்டுவதனாலே அவர்களுக்கு இருக்கின்ற இருமல், கக்கிருமல், கக்குவான் இருமல் என்று சொல்லுகின்ற ஒன்று, த ப்ரொடக்டிவ் காஃப் என்று சொல்லுகின்ற சளியோடு கூடிய இருமல், குத்திருமல் என்று சொல்லக்கூடிய வறட்டு இருமல், இவற்றையெல்லாம் போக்கக்கூடியதாக இந்த தேனும் மிளகும் விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, த டான்சிலிட்டிஸ் என்று சொல்லுகின்ற தொண்டையிலே ஏற்படுகின்ற வீக்கம், அடினாய்டு என்று சொல்லுகின்ற வீக்கம், தொண்டை கட்டு என்று ஏற்படுகின்ற பொழுது, இப்பொழுது பருவம், அதாவது மாம்பழத்தினுடைய பருவம், இந்த காலத்திலே நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய கனி ஒன்று மாம்பழம். சுவையான மாம்பழத்தை அது சதையும் தோலுமாக சேர்த்து, அதாவது தோலோடு நன்கு மென்று விழுங்குகின்ற நிலையிலே த டான்சிலிட்டிஸ் என்று சொல்லுகின்ற தொண்டை சவ்வுகளிலே ஏற்படுகின்ற அழற்சி, வீக்கம், அடினாய்டு போன்றவை, அதனோடு இருமல், தொண்டை கட்டு, இவையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக மாம்பழ தோலோடு சாப்பிடுகின்ற பொழுது அது மருந்தாகி பயன் தருகிறது என்பது உண்மை. காய்ச்சல், அதாவது ஜுரம் என்று சொல்லுவது எந்த பருவத்திலேயும், கோடையிலேயும் சரி குளிர்கால பருவத்திலேயும் சரி நம்மை தாக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சில நேரங்களிலே தொற்றாக வைரஸ் என்று சொல்லுகின்ற நுண்கிருமிகளாலே ஏற்படுகின்ற காய்ச்சலாக நம்மை பற்றுகிறது. இந்த நிலையிலே எந்த காய்ச்சலாக இருந்தாலும் சரி, டைபாய்டு என்று சொல்லுகின்ற வயிற்றை பற்றிய காய்ச்சலாக இருந்தாலும் சரி, மலேரியா என்று சொல்லுகின்ற காய்ச்சலாக இருந்தாலும், மைக்ரோஃபைலேரியா என்று சொல்லுகின்ற யானைக்கால் காய்ச்சலாக இருந்தாலும், டிபி என்று சொல்லுகின்ற காசத்தினாலே ஏற்படுகின்ற காய்ச்சலாக இருந்தாலும், நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொதுவான மருத்துவத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முக்கியமாக நமக்கு பயன் தருகின்ற பொருட்களிலே ஒன்று பேய் மிரட்டி என்ற மூலிகை. அனிசோமெலிஸ் மலபாரிகா என்று சொல்லக்கூடியது பேய் மிரட்டி. இந்த பேய் மிரட்டி காய்ச்சலை போக்கக்கூடிய ஒன்று, உடல் வலியை தணிக்கக்கூடிய ஒன்று, ஆன்டிவைரல் என்கின்ற நுண்கிருமிகளை போக்கக்கூடிய தன்மையுடையதாக திகழ்கிறது. அதோடு கூட சாண்டலம் ஆல்பம் என்று சொல்லக்கூடிய சந்தனம் காய்ச்சலை போக்கி, உடல் வலியை போக்கி, உடலுக்கு குளிர்ச்சி தர வல்லதாக, சிறுநீரக பாதையில் ஏற்படுகின்ற தொல்லைகளை சீர்படுத்தக்கூடியதாக சந்தனம் விளங்குகிறது. கோரைக்கிழங்கு அல்லது முத்தக்காசு என்று சொல்லுகின்ற சைப்ரஸ் ரோடன்டஸ் என்ற தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. இந்த கோரைக்கிழங்கு காய்ச்சலை போக்குவது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற வகையிலே வீக்கம் கரைச்சியாக விளங்கக்கூடிய ஒன்று. இதனோடு பற்பாடகம், த ஃபீவர் பிளான்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று, பற்பாடகம் நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை என்பதனாலே மிக தாராளமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. இது காய்ச்சலை தணிக்கக்கூடிய ஒன்று. இதனோடு வெட்டிவேர் மனம் மிகுந்த ஒன்றாகவும், குளிர்ச்சி தரக்கூடிய ஒன்றாகவும், அதனுடைய மனமே நமக்கு மருந்தாக பயன் தரக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. இந்த கோடை காலத்திலே வெட்டிவேர் மிக முக்கியமான மருத்துவ குணத்தை நமக்கு தருகிறது என்பது உண்மை. இவற்றை கொண்டு நாம் ஒரு எளிய மருத்துவத்தை இன்று செய்து எப்படி பயன்படுத்துவது என்று பார்ப்போம். வாருங்கள் நேயர்களே, நாம் இன்னைக்கு கோரைக்கிழங்கை பயன்படுத்தி காய்ச்சல், நெறிக்கட்டி, உடல் வலி, மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வலி போன்ற பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து இப்போ தயார் பண்ணலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கோரைக்கிழங்கு, பற்பாடகம், பேய் மிரட்டி இலைகள்,
வெட்டிவேர், சுக்கு, சந்தனம், பனங்கற்கண்டு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம். இதோட நம்ம பேய்மிரட்டி இலைகள், ஓரிரு இலைகள் சேர்த்துக்கலாம். பேய்மிரட்டி இலைகள் நமக்கு கிடைக்கல அப்படின்னா அதற்கு பதில் நம்ம நொச்சி இலையும் பயன்படுத்தலாம். நொச்சி இலையும் காய்ச்சலை குறைக்கக்கூடிய ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். பேய்மிரட்டி இலைகள் 2 இலைகள் எடுத்து சின்ன சின்ன துண்டுகளை நம்ம நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம். இந்த பேய்மிரட்டி இலைகள் நல்ல ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்டாக செயல்படுறதுனால இன்ஃப்ளமேஷனால் வரக்கூடிய வலி, வீக்கம், சிவப்புத்தன்மை இவை எல்லாமே போகக்கூடிய மருந்தாக இது இருக்குது. இதோட நம்ம சுக்கு நம்ம இங்கே ஆல்ரெடி பொடி பண்ணி வச்சுருக்கோம். சுக்கு பொடி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சுக்கு ஒரு வலி நிவாரணியாகவும் நமக்கு ஒரு ஆன்டிவைரல் ஏஜென்ட்டாகவும் செயல்படும். கிருமிகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு மருந்தாக இருக்கும் சுக்கு. சந்தனம் ஒரு கூலண்ட்டாக செயல்படும். சந்தனம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறதுனால கொஞ்சமாக சந்தன பொடி சேர்த்துக்கலாம். சந்தன பொடி ஒரு 1 கிராம் அளவுக்கு சேர்த்தோம்னாலே போதுமானதாக இருக்கும். அதே போல் வெட்டிவேர் மற்றும் பற்பாடகம் இவை 2மே நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த வெட்டிவேர் பொடியும் பற்பாடகம் பொடியும் இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு வெறுகடி அளவு பற்பாடக பொடி, வெட்டிவேர் பொடி ஒரு வெறுகடி அளவு. இதோட இதில் முக்கியமான இன்க்ரீடியண்ட்டாக இருக்கக்கூடிய கோரைக்கிழங்கு பொடி, இது மட்டும் நம்ம அரை தேக்கரண்டி அளவு சேர்க்குறோம். இந்த பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டு இந்த கஷாயத்தை நம்ம பனங்கற்கண்டு அல்லது தேன் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதோட கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம். கோரைக்கிழங்கு நம்ம பிம்பிள்ஸ்க்கான புறமருந்தாகவும் பயன்படுத்தலாம். முகப்பரு இருக்கும் பொழுது நம்ம கோரைக்கிழங்கு மஞ்சள் மாதிரி இழைச்சி முகப்பருக்களுக்கு மேலே அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா வடு இல்லாமல் பருக்கள் ஆறும். அதே போல் கோரைக்கிழங்கு பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு மார்பில் ஏற்படக்கூடிய வலியை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கிறதுனால இதை உள் மருந்தாகவும் வெளி மருந்தாகவும் அந்த சமயத்தில் பயன்படுத்தலாம். மாதவிலக்கு காலத்தில் மாதர்களுக்கு ஏற்படக்கூடிய வயிற்று வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் கோரைக்கிழங்கு கஷாயத்தை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம தயார் பண்ணிட்டு இருக்க இந்த கஷாயம் நெறிக்கட்டிகள்னால ஏற்படக்கூடிய வலியை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். அதே போல் நமக்கு காய்ச்சலின் பொழுது ஏற்படக்கூடிய அதிகப்படியான உடல் வலி மற்றும் உடல் அசதியை போக்கக்கூடிய மருந்தாக இருக்கும். ஒரு சில நேரத்தில் நமக்கு டெம்பரேச்சர் ஹையாக இல்லைன்னா கூட உள்ஜுரம் இருக்கிற மாதிரி இருக்கும். வாய்க்கசப்பு மற்றும் உடல் வலி மட்டும் இருக்கும். அந்த மாதிரி சமயத்துலேயும் நம்ம இந்த மருந்து எடுத்துக்கிட்டோம்னா காய்ச்சல் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் இது இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த மருந்து 20 ml அளவுக்கு கொடுக்கலாம். பெரியவர்கள் 60 ml அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த கஷாயம் இப்போ தயாராகிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். வெட்டிவேர், கோரைக்கிழங்கு, சந்தனம், சுக்கு, பற்பாடகம் மற்றும் பேய்மிரட்டி இவைகள் சேர்ந்த இந்த கஷாயம் தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்பொழுது 3 நாட்களுக்கு காலை மாலைன்னு 2 வேளையும் உணவுக்கு பின் எடுத்துகிட்டு வரும்பொழுது காய்ச்சலை போக்கக்கூடிய மருந்தாகவும் நெறிக்கட்டிகள்னால ஏற்படக்கூடிய வலியை போக்கக்கூடிய மருந்தாகவும் உடல் வலி மற்றும் மூட்டு வலிக்கான நிவாரணமாகவும் செயல்படும். அன்பான நேயர்களே, சுக்கு, சந்தனம், கோரைக்கிழங்கு, வெட்டிவேர், பற்பாடகம், பேய்மிரட்டி இவை 6ஐயும் சேர்த்து இங்கே ஒரு பானமாக நாம் வைத்திருக்கின்றோம். இனிப்புக்காக பனங்கற்கண்டு சேர்த்திருக்கின்றோம். இதை அன்றாடம் 2 வேளை அந்தி சந்தி என்ற 2 வேளை பருகி வருகின்ற நிலையிலே எந்த விதமான காய்ச்சலாக இருந்தாலும் சரி, தொற்று காய்ச்சலாக இருந்தாலும் சரி, அது நம்மை விட்டு போகின்ற ஒன்றாக ஃபெப்ரிஃப்யூஜ் என்கின்ற வகையிலே ஆன்டிபைரிட்டிக் என்கின்ற நிலையிலே காய்ச்சலை தணித்து உடலுக்கு குளிர்ச்சி தர வல்லதாக விளங்குகிறது. உள் உறுப்புகளுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாகவும் இது நலம் தரக்கூடிய ஒன்றாகவும், குறிப்பாக சிறுநீரக தாரையிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகள், அதனாலே வருகின்ற காய்ச்சல், அதோடு கூட ஈரலை, 2 வித ஈரலை, கல்லீரல், மண்ணீரலை பற்றிய காய்ச்சல், அதனாலே வருகின்ற துன்பங்கள் இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த மருந்து விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அன்பான நேயர்களே, பேய்மிரட்டி, கோரைக்கிழங்கு இவற்றை கொண்டு ஒரு எளிய மருத்துவத்தை இன்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.